இவங்க தான் கிறிஸ்டா அண்ட் டாட்டியானா ஹோகன். இவங்க அக்டோபர் 2006 அப்போ கனடாவில் இருக்கக்கூடிய வான்கூவர் அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறாங்க. பிறக்கிறப்பவே அவங்க 2 பேர் தலையும் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்க முடியுமான்னு பார்த்துருக்காங்க. பட் அவங்க 2 பேரும் ஜாயின் ஆகிக்கிற விதத்தினால அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறது இம்பாசிபிளா இருந்திருக்கு. இவங்க பொழைக்கிறதுக்கு வந்துட்டு வெறும் 20% சான்ஸ் தான் இருந்திருக்கு. டாக்டர்ஸ் வந்துட்டு இவங்க 24 மணி நேரம் கூட வாழ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நார்மலா இந்த மாதிரி கஞ்சாயின் ட்வின்ஸுக்கு வந்துட்டு தனித்தனி பிரெயின்ஸ் இருக்கும். பட் இவங்க கேஸ்ல அப்படி இல்லை. தே போத் ஷேர் தேர் பிரெயின்ஸ். டெக்னிக்கலி அவங்க 2 பேருக்கு தனித்தனி பிரெயின் தான். பட் அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. கிறிஸ்டாவோட பிரெயினுக்கும் டாட்டியானாவோட பிரெயினுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்திருக்கு. அவங்க பிரெயின் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹோல் பாடியே வந்துட்டு ஒரே பாடியாக தான் ஆப்ரேட் ஆயிருக்கு. ஒருத்தங்க பாடியிலிருந்து பம்ப் பண்ற பிளட் வந்துட்டு இன்னொருத்தங்க பாடிக்கு போகுது. டாட்டியானா வந்துட்டு 3 கைகளையும் ஒரு காலையும் கண்ட்ரோல் பண்றாங்க. கிறிஸ்டா வந்துட்டு 3 காலையும் ஒரு கையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க 2 பேர் பிரெயினும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறனால அவங்களால இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணிக்க முடியுது. ஒருத்தங்க பார்க்குற விஷயத்தை இன்னொருத்தங்களால என்னன்னு சொல்ல முடியுது. ஒருத்தங்க ஸ்வீட் சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தங்களால அந்த ஸ்வீட்னஸ் உணர முடியுது. ஒருத்தங்களை கிள்ளி வச்சா இன்னொருத்தங்களுக்கு வலிக்குது. ஒருத்தங்களை நீங்க டிக்கிள் பண்ணீங்க அப்படின்னா இன்னொருத்தங்களாலையும் அதை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ அவங்களால ஒருத்தங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறத இன்னொருத்தங்களால புரிஞ்சுக்க முடியுமாமா. டெலிபதி மாதிரி பேசிக்காமையே 2 பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுமாமா. யோசிச்சு பாருங்க, 2 பிரெயின் ஒட்டுக்கா கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஒருத்தங்க வந்துட்டு ஒரு லெசன் படிக்கிறாங்க, இன்னொருத்தங்க ஒரு லெசன் படிக்கிறாங்க அப்படின்னா 2 பேத்துக்குமே தெரியும். பிரெயின் சிக்னல்ஸ் வந்துட்டு ஒருத்தங்க பிரெயின்ல இருந்து இன்னொருத்தங்க பிரெயினுக்கு பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்துட்டு இவங்க கேஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களை பத்தி 2-3 ஷோ எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்களை பத்தி லாஸ்டா வந்த ஷோ வந்து 2017ல. அதுக்கப்புறமே இவங்களை பத்தி பப்ளிக்கலி பெருசா எந்த இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இல்ல. பட் நான் தேடி பார்த்த வரைக்கும் தே ஆர் ஸ்டில் அலைவ், நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்றாங்க.